செல்லம்மா சீரியல்ல மாணிக்கம் சித்தார்த் கிட்ட, சித்து சார் எனக்கு நீங்க இன்னொரு உதவி பண்ணணும். நானே மலரையும் ரியாவையும் ஆட்டோல அழைச்சிட்டு போய் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க ஒத்துப்பீங்கன்னு தெரியும். ஆனா செல்லம்மா என் மேல கோவத்துல இருக்கிறதுனால அவங்க வேணாம்னு சொல்லுவாங்க. எப்படியாச்சும் அவங்க கிட்ட மட்டும் பர்மிஷன் வாங்கி கொடுத்துருங்க சார். நானே பசங்களை பத்திரமா ஆட்டோல கூட்டிட்டு போறேன் சார்ங்கிறாரு. இதை கேட்ட சித்தார்த்தும், சரி மாணிக்கம், இந்த விஷயத்த நான் செல்லம்மா கிட்ட பேசுறேன்னு வீட்டுக்கு வந்து செல்லம்மா கிட்ட, செல்லம்மா எனக்கு தெரிஞ்ச ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் இருக்காரு. நீங்க ஏன் காலையில கஷ்டப்பட்டு மலரையும் ரியாவையும் ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறீங்க? எனக்கு தெரிஞ்ச ஆட்டோ டிரைவர் அவரே பத்திரமா கூட்டிட்டு போய் விட்டுறாராம். பேசாம அவரே வச்சுக்கலாமா? அதான் நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கறேன் அப்படின்னு சொல்ல, செல்லம்மாவும் சரி சார், அதுல என்ன சார் இருக்கு, உங்களுக்கும் ஒரு வேலை குறையும் இல்ல, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் சார்ங்கிறாங்க. என் செல்லம்மா, நான் இவ்வளவு சொல்றேனே, அந்த ஆட்டோ டிரைவர் யாருன்னு கேட்கலையே, வேற யாரும் இல்ல, நம்ம மாணிக்கம் தான் சித்தார்த் சொல்ல, இதை கேட்ட செல்லம்மா அதிர்ச்சி ஆறாங்க. சார், நான் உங்ககிட்ட அப்பயே சொன்னேன், மாணிக்கத்துக்கு கூட பேசுறது பழகிறது வச்சுக்காதீங்கன்னு. அவனை நம்பி எப்படி சார் நான் பசங்களுக்கு கூட அனுப்புவேன்? அதெல்லாம் வேணாம் சாருங்கிறாங்க. சித்தார்த்தம், அப்படி இல்லை செல்லம்மா, மாணிக்கம் முன்ன மாதிரி இல்லை, இப்போ ரொம்பவே மாறிட்டாரு, திருந்ததுக்காக வாய்ப்பு கேட்கறாரு, ஏன் பசங்களை அவங்க கூட அனுப்பக்கூடாது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்னு சொல்ல, எல்லாமா சார் இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது, இதை நீங்களே பார்த்துக்கோங்கிறாங்க. அடுத்த நாள் ஆர்த்தியோட தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வீட்டில் நடந்துட்டு இருக்க, ஆகாஷோட அப்பா அம்மா சொந்தக்காரங்க எல்லாமே கலந்துக்கிறாங்க. குடும்பமா எல்லாம் ஒண்ணா பேசிட்டு இருக்கிறப்போ செல்லம்மா ஆகாஷ் கிட்ட, ஆகாஷ், நீ ஆர்த்தி கழுத்துல தாலி கட்டும்போது உங்க அப்பா அம்மா உங்க மேல இருந்த கோவத்தினால இந்த கல்யாணத்துக்கு அவங்க வரல. ஆனா நீங்க இப்ப இந்த தாலி சரடு ஆர்த்தி கழுத்துல போடும்போது பாக்குறதுக்கு அவங்க இருக்காங்க. அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த தாலி சரத்தை ஆர்த்தி கழுத்துல போட்டு விடுங்கன்னு சொல்றாங்க. ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சதும் ஆகாஷோட அப்பா அம்மா, எல்லாரும் என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் கூட முன்னாடி உங்க குடும்பத்தையும் ஆர்த்தியும் தப்பா நினைச்சிட்டேன். ஆனா ஆர்த்தி ரொம்பவே நல்ல பொண்ணு. ஆகாஷ் உயிரோட இருக்கானா அது காரணம் ஆர்த்தி தான். இங்க யாரும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், ஆர்த்தி எங்க பொண்ணு மாதிரி நாங்க பாத்துக்கிறோம்னு அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. ஆர்த்தி வீட்டுல இருந்து கிளம்புறப்போ அவங்க மட்டும் அழாம சித்தார்த்தும் ஜானகியும் சேர்த்து அழுறாங்க. சித்தார்த்தோ அந்த இடத்துல நிக்க முடியாம நீயா மொட்டை மாடியில வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அங்க வந்து செல்லம்மா, சார் அங்க நிக்க முடியாம இங்க வந்து கஷ்டப்படுறீங்களா? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒரு பொண்ணு இன்னொரு வீட்டுக்கு போறது சகஜம் தானே சார். ஆர்த்தி என்ன வெளிநாட்டுலயே போய் தங்குறா, இங்க தானே சார் இருக்கா, உங்களுக்கு எப்போ பார்க்கணும்னு தோணுதோ நீங்க நம்மளாவே போய் பாத்துக்கலாம் சார்ங்கிறாங்க. இல்ல செல்லம்மா, இத்தனை நாள் என் கூட இருந்தாலா, அதை நினைச்சுதான் கொஞ்சம் கண் கலங்குச்சுங்கிறாரு. ஏன் செல்லம்மா, இப்ப நாளைக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா நீங்களும் உங்க வீட்டுல இருந்து கஷ்டப்பட்டு அழுதுட்டு இப்படிதானே எங்க வீட்டுக்கு வருவீங்கன்னு கேட்க, செல்லம்மாவும் சிரிச்சுக்கிட்டே, என்ன சார் பேசுறீங்க, எங்க வீடும் உங்க வீடும் அவ்வளவு தூரத்துலயா இருக்கு, நம்ம ரெண்டு பேர் வீடும் பக்கத்துலயே தான் இருக்கு, இதுக்கு நான் ஏன் சார் அழுதுட்டு வரணும் அப்படின்னு சிரிச்சு பேசுறாங்க. இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்தது.